இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் முகுந்தன் சந்திப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையேயான விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை. பாமக தலைவர் குறித்த தன்னுடைய அறிவிப்பால் எந்தவித மாற்றமும் இல்லை. தன்னை சந்திக்க வந்த நிர்வாகிகளிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டார். ராமதாஸ் உடனான போக்கு குறித்த கேள்விக்கு இது எங்கள் உட்கட்சி விவகாரம் என அன்புமணி ராமதாஸ் பதில். நாங்களே பேசி தீர்த்துக் கொள்வோம் எனவும் பேட்டி. நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்து நீங்க நிச்சயமா என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கேட்கிற கேள்விக்கு இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம், இது எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டு ராமதாஸ் வழிகாட்டுதலின் பேரில் பாமகவை ஆளுங்கட்சியாக மாற்ற உழைப்போம். திருவிடந்தையில் சித்திரை முழு நிலவு மாநாட்டு பணிகளை பார்வையிட்ட பின் அன்புமணி பேட்டி. மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். பாஜக அதிமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல, தமிழக மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. அவங்களுக்கு எங்களுடைய கொள்கை எங்களுக்கு தேவை இந்த தமிழ்நாட்டில் திமுக இருக்கக்கூடாதுதான் எங்களுக்கு. அதுக்கு நீங்க கூட்டணி வந்தாலும் உங்களையும் சேர்த்துக்கிறோம். சந்தர்ப்பாத கூட்டணி எடுத்துக்கலாமா? சந்தர்ப்பாத கூட்டணி இல்லை, தமிழக மக்களுடைய நலன் சார்ந்த கூட்டணி. ஐடி மற்றும் இடி ரெய்டுக்கு பயந்துதான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி என புகழேந்தி விமர்சனம். சொந்த தொகுதியில் கூட எடப்பாடி பழனிசாமியால் டெபாசிட் வாங்க முடியாது எனவும் திட்டவட்டார். கூட்டணி குறித்து அகில இந்திய பாஜக தலைமை மட்டுமே முடிவு செய்யும். விஜய் கூட்டணியில் இணைவாரா என்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். நான் இதுவரைக்கும் எந்த முயற்சியும் பண்ணல. அதாவது கூட்டணியை பொறுத்த மட்டும் அகில இந்திய தலைமை முடிவு பண்ணுவாங்க. அவங்க சொல்றபடி அந்த கூட்டணி அமையும். நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு நல்ல வலுவான கூட்டணி அமைந்து தமிழக மக்களுக்கு ஏற்றம் பெறுகிற வகையில் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் நேரடியாகவே செய்யக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தாவேகா தலைவர் விஜய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாடிய விஜய். ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாடியிலிருந்து ரசிகர்களை நோக்கி கையசைத்த நடிகர் விஜய். தாவேகா கொடியுடன் காத்திருந்த ரசிகர்கள் விஜயை பார்த்து உற்சாகம். தைலாபுரத்தில் பாமக தலைவர் ராமதாசுடன் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சந்திப்பு. மிக விரைவில் ராமதாஸ் அன்புமணி சேர்ந்து கட்சி மாநாட்டை நடத்துவார்கள் என பேட்டி.
மிக விரைவில் இருவரும் சந்திப்பார்கள், பேசுவார்கள். நிகழ்ச்சிகள்லாம் மாநாடுகள் மற்ற பணிகளை இருவரும் சேர்த்து செய்வார்கள். ஆனால் இன்று வருது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மாணவி முதலிடம் பெற்றது தொடர்பாக நன்றி தெரிவிக்கவே ராமதாஸை சந்தித்தேன். ராமதாஸ் அன்புமணி குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அரசியல் வேண்டாம் என கூறி அங்கிருந்து அவசரமாக புறப்பட்ட சைதை துரைசாமி. ஒரு திருடன் நல்லவனாக மாறிவிட்டால் மன்னிக்க மாட்டீர்களா? பாஜக அதிமுக கூட்டணி குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பதில். எல்லா விஷயத்திலும் கருத்து சொல்வது கண்ணியமாகவும் நாகரிகமாகவும் இருக்காது. அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி வைத்துள்ளது குறித்த கேள்விக்கு சீமான் பதில். எடப்பாடி பழனிசாமி எது செய்தாலும் வெற்றிதான். அதிமுக பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு செல்லூர் ராஜு பதில். எடப்பாடி பழனிசாமியை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு கூட்டணி குறித்து அமித்ஷா பேசுகிறார். தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியை பாஜக தலைமை தாங்கி வழிநடத்தும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். இந்தியா மார்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் 6 இயக்குநர்களுக்கு தமிழக போலீசார் நோட்டீஸ். தடை செய்யப்பட்ட மருந்துகள் இந்தியா மார்ட் நிறுவனம் மூலமாக விற்பனை என புகார். வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக மாவட்ட தலைநகரங்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சீமான் பங்கேற்று சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தல். வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். மத்திய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். போக்சோ வழக்கில் மத போதகர் ஜான் ஜெபராஜுக்கு வருகிற 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். கோவை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி உத்தரவு. தமிழ்நாட்டின் 4 இடங்களில் சுட்டரித்தது 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில். திருத்தணி, மதுரை விமான நிலையம், ஈரோட்டில் தலா 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. திருச்சி மணப்பாறையில் 9 வயது சிறுமியிடம் தனியார் பள்ளியின் தாளாளரின் கணவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம். பள்ளியின் சொத்துக்களை சூறையாடிய சிறுமியின் பாட்டி உட்பட 16 பேர் மீது வழக்கு பதிவு. நீலகிரி மாவட்டம் உதகையில் குடியிருப்பு பகுதிகளில் வலம் வரும் விலங்குகள். ஒரே நேரத்தில் சிறுத்தை, கருஞ்சித்தை, கரடி உலா வந்த வீடியோ வைரல். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேருந்து நிலையத்தில் பெண்களிடம் மிரட்டும் தொனியில் பேசிய அரசு பேருந்து நடத்துனர். நேர கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதாக கூறி அடாவடியில் ஈடுபட்ட வீடியோ வைரல். திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. வாட்டி வதைத்த கோடை வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் மகிழ்ச்சி. வார விடுமுறையொட்டி திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மிதமாக கொட்டிய தண்ணீரில் பொதுமக்கள் உற்சாக குளித்தல். உடுமலை அருகே திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் குவிந்த மக்கள் கூட்டம். வாட்டி வதைக்கும் கடும் வெயிலுக்கு மத்தியில் கொட்டும் நீரில் உற்சாக குளியல். தொடர் விடுமுறையை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நீர் வரத்து குறைந்ததால் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருவியில் உற்சாக குளியலிட்ட மக்கள்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் மாரியம்மன் கோயில் சாமி சிலை கண் திறப்பு. நள்ளிரவில் கண் திறந்ததாக கூறி வரிசை கட்டி வந்து பார்வையிட்ட மக்கள். தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோயில்களில் பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டம் கோலாகலம். பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயில் முத்துப்பல்லக்கு திருவிழாவையொட்டி திரளான பக்தர்கள் வழிபாடு. சென்னை சாந்தோம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறையொட்டி சிறப்பு திருப்பலி. கைகளில் குருத்தோலைகள் ஏந்தி ஓசன்னா பாடல் பாடி ஊர்வலமாக சென்ற கிறிஸ்தவர்கள். தஞ்சை மாவட்டம் சோழபுரம் வீரனார் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற கிடாவெட்டு திருவிழா. பெரிய பெரிய அண்டாக்களில் சமைக்கப்பட்ட கறி விருந்தை சுவைத்து மகிழ்ந்த கிராம மக்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் காலில் செருப்பணிந்து செல்ல முயன்ற பக்தர்கள் தடுத்து நிறுத்தம். பணியில் அலட்சியமாக இருந்ததாக தேவஸ்தான ஊழியர்கள் 7 பேர் பணியிடை நீக்கம். சித்திரை விஷு கனி தரிசனத்தை முன்னிட்டு நாளை அதிகாலை 4 மணிக்கு சபரிமலை கோயில் நடை திறப்பு. காலை 7 மணி முதல் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ள நிலையில் ஐயப்பனை காண குவிந்து வரும் பக்தர்கள். தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாட தயாராகி வரும் இலங்கை மக்கள். புத்தாடைகள், வெடிகள், இனிப்பு பண்டங்களை வாங்க பொதுமக்கள் ஆர்வம். IPL தொடரின் 28வது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அபார வெற்றி. ராஜஸ்தான் ராயல்ஸை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஜமீன் கோட்டை படத்தில் நடித்து புகழ்பெற்ற கலைப்புலி G. சேகரன் காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பிரிந்தது.